ஓகே ஸ்நாக்ஸ் இல்லை அது குட்டியோடது இல்லை நம்மளுது. அது ஸ்நாக்ஸ் இல்லை, டிஃபன். டயட் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாங்க. ஐயோ அப்புறம் ரெண்டு வருஷம் வீட்டில் நிறைய எடுத்து வச்சிருக்கு. தம்பி நடக்கல கேட்டாங்க வாங்கிடலாம் போலாம். உட்காருமா அண்ணா, என்ன வேலைங்கக்கா? அண்ணா பிரிண்டிங் மேனேஜர் குங்குமபாளையம். எந்த பாளையம்? குங்குமபாளையம். நம்ம டாடா ஷோரூம் போனோம்ல அது பக்கத்தில். அக்கா கிளச்சை பிடிச்சிங்க, மறுபடியும் பிரேக்கையும் பிடிக்கணும், அப்புறம் நியூட்ரு பண்ணணும். கரெக்டுங்களா? நீங்கள் டேரெக்டாக சாவி திருப்பி போயிட்டீங்க. கரெக்டாக? நீங்கள் ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு தடவை காரில் ஏறினாலுமே ஃபஸ்ட்டு கிளச்சு, ரெண்டாவது பிரேக்கு, மூணாவது நியூட்ரு, நாலாவது தான் சாவி. சரிங்களா? அது வந்து அவ்வளோதான், லைஃப் டைம். அது வேறு வேலையே கிடையாது. நீங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு மறுபடியும் காரில் ஏறினாலும், நீங்கள் நியூட்ரு பண்ணிட்டு இறங்கியிருந்தாலும் மறுபடியும் நீங்கள் காரில் ஏறி உட்காந்து கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், நியூட்ரு பண்ணணும். சரிங்களா? போகலாங்க. போகலாம். இப்போ ஒரு காமன் கூப்பிடுங்க. போகலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிரைவிங் கிளாஸ்ல இருக்கார், ஒரு 1/4 மணி நேரம்னா கூப்பிட போகலாம். எக்ஸைட் மில்கி ரிலாக்ஸ், ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா இந்த விட வந்துடும். போடுங்க. விழுந்துருச்சா? போகலாம். டக்குன்னு பாட்டப்படாதீங்க, அந்த ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் டைம் எடுத்துக்கங்க. லாரி வருது, இங்கே வண்டி வருது, பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். வண்டி திருப்பணும்னு நினைக்கிறீங்களே அப்படியே, பிரேக்கை பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. புரியுதா? ஏன்னா செகண்ட் கியர் போட்டுக்கணுங்களா? வண்டி நின்றுச்சு, ஃபஸ்ட் கியர் போடுங்க. வண்டி நின்றுச்சு, ஃபஸ்ட் கியர் போடுங்க. நீங்கள் டூ வீலரை பார்த்தீங்க, லாரியை பார்த்தீங்க, அந்த கேப்பில் போகணும்னு நினைக்கிறீங்களுடைய டூ வீலருக்கு பின்னால் நிறுத்தி அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஏன்னா அப்போ ஆப்போசிட் பெரிய உருவம் வருது. நமக்கு வழி இருக்கும், அவர் ஒரு வழி பார்த்து போயிடுவார். ரெண்டாவது கியர் போட்டுருக்கோம். யாரும் எப்படியே வந்துட்டு போகிறாங்க, பட் அவங்க நமக்கு வழி விட்டுருவாங்க. நமக்கு உண்டான வழி இருக்கா அதை மட்டும் பாருங்கள். ரோட்லேயே போனாங்க. பதட்டாங்க அக்கா, நீங்கள் திரும்ப திரும்ப பதட்டான்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. என்னால் பிரேக் பிடிக்க முடியும், நிறுத்த முடியும். டூ வீலரில் வந்தால் பெரிய வண்டி வருதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதட்டப்பட்டு அப்படி நேராக வண்டிக்கிட்டே போயிடுவீங்களா? இல்லை அந்த கான்செப்ட் தாக்கா. நீங்கள் பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ நமக்கு நிறுத்தி போகிறதுல தப்பு வராது. போகலாங்க. உருவம் முக்கியம் இல்லைக்கா, நம்மளுடைய நிதானம் நம்மளுக்கு முக்கியம். ஆப்போசிட் வருது என்ன உருவமாக இருந்தானே. நம்ம தான் கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும், கீர் டவுன் பண்ணணும். அது நமக்கு தான் தோணணும். செகண்ட் கீர் போட்டுக்கணும், பிரேக் பிடிச்சி வண்டி நிறுத்திடுறீங்க. கணக்கு புரியுதா உங்களுக்கு? டக்குன்னு செகண்ட் கீர் முன்கூட்டியே போட்டு நம்ம மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு வேலை வண்டி போகுது.
நிதானமாக இருங்க. கிளச்சை பிடிக்காம கீரை போட தள்ளவிட்டு மறுபடியும் கிளச்சை பிடிக்கிறீங்க. இவ்வளோ நிதானமாக இருந்து இவ்வளோ பிரச்சனை ஏக்கா. நாள் ஓடிட்டே இருக்கு. சரி பண்ணிடலாங்க. நாள் தான் ஓடுது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் மெயில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே மெயிலில் வைங்க. ஆர்வ மாட்டேங்குது. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா ஒரே நிமிஷம் அவங்க இருக்காங்களான்னு தெரியல. இருங்க அவங்களை வர சொல்லுங்க. நீங்கள் மேலே நிற்கிறீங்க. சரி மேலே இருங்க அவங்க வர சொல்லுங்க. நம்ம வீட்டு சர்வீஸ் வந்தார்லம்மா, நல்லூர்கார் தான். அண்ணா நேற்று கூப்பிட்டவங்க அதே சார்ஜஸ் ஐயோ, நேற்றே கூப்பிட்டார் அவர். மறுபடியும் இதே டைம். வேற லெவல். சரி இப்போ அம்மா பேசிக்கலாம். செகண்ட் கியர் இன்னும் போட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அக்கா? என்ன யோசனை? அண்ணா எங்கே இருக்கீங்க? அக்கா நீங்கள் கையை வச்சுட்டீங்க, எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. அக்கா ஆற மாட்டாங்க. ஏய், காலைல 10:30 மணிக்கு வர சொல்லுங்க. நீங்க தானே 10 மணிக்கு வர சொன்னீங்க. 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு நான் இல்லையே, நான் டிரைவிங் வந்துட்டேன். அந்த அண்ணா மேல நிக்கிறாராமா. என்ன சொல்ற? அவர் நம்பர் மெசேஜ் போடு. ஒரு நிமிஷம் நான் வர. 3 மணி நேரம் இப்பதான் அந்த கிளாஸ் இப்பதான் ஆரம்பிச்சு. 1/2 மணி நேரம் இருக்கு. அந்த அண்ணா மேல நிக்கிறாரு. காட்சிக்கு போயிட்டீங்களா? ஏய், எங்கேயோ போகிறாங்க. நம்பர் அனுப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அதான் நம்பர் இப்போ அனுப்பிச்சு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் மெசேஜ் போட்டு ஃபோனை கட் பண்ணுங்க. அனுப்பிச்சுடுறேன். நானும் தான் அனுப்பிச்சு. 3வது கிட் போட்டுக்கலாம்க்கா. வச்சு பிடிங்க. அப்புறம் பேச்சுகளை கட் பண்ணி பழகு பாப்பா. வீடியோ ஓடிட்டு இருக்கு. நான் 2வது கிட் போட்டுக்கணும். போகலாம். அவர் எப்படி ஓரம் கட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம வழி விட்டார்ல, அந்த மாதிரி ஒரு செகண்ட் நம்ம நின்று போகிறதுல தப்பு வராது. அவ்வளோதான் போகலாம். அந்த கையை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போட்டோம், 3வது போட்டோம். ஸ்லோ பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க, கிளச் பண்ணுங்க. நம்ம ரோட்டில் திருப்பி பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் கியர் போட்டிருந்தீங்கன்னா வண்டி போயிருக்கும். இன்னும் போடலையே. போகலாம்.
பிரேக் ஏறட்டும் அங்கே ஸ்பீட் பிரேக்கே இல்லையே. இல்லை நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டக்குன்னு பயப்படாதீங்க. வீட்டில் போட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, பிரேக் யூஸ் பண்ணுங்க. மெதுவாக திருப்புங்க. திரும்புதில்ல, கிளச்சை பிடிங்க. கிளச்சு கால் எடுக்காதீங்க. 2வது கீர் போட்டுக்குங்க. போகலாம். போகுதில்ல. மூணாவது கீருக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குக்கா. இவ்வளோ தூரம் வந்து தான் அந்த கீரை போடணும். நீங்கள் அங்கேயே போட்டீங்க, வண்டி சிரமப்பட்டு போகுது. பார்த்தீங்களா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. லெஃப்ட்டு போனால் செகண்ட் கீர் போட்டுக்குங்க. அந்தந்த கீருக்குன்னு ஒரு ஸ்பீடு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. பிரேக் அடிங்க, நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணுங்கள். எக்ஸைட் மிதிக்கணும்னா கிளச்சில் எடுக்கணுங்களா? அக்கா கிளச்சிலேருந்து கால் எடுத்தீங்கன்னா வண்டி போயிடும். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆளுகளை பார்த்து பயப்படாதீங்க. அக்கா பொதுன்னு வார்த்தை செய்வாங்க. பயந்து ஒன்றும் பண்ண முடியாது. 2 வீலரில் வந்து இப்படி பயந்துட்டு நினைக்குவீங்களா? அக்கா அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க அக்கா. என்னால் வண்டி ஓட்ட முடியும், நான் நல்லா ஓட்டுவேன். வந்து பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, வண்டி போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச்சிலேருந்து கால் 3வது கீரில் எடுக்கணுங்களா? 3 தாண்டி வரணுங்களா? நிற்கணுமா வரணுமா? 3 தாண்டி வரக்கூடாது. நிற்கணும்னா அந்த நிற்கணும். 3வது இதில் நிற்கணும். ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 நாள் ஆச்சு. மட்டும் என்ன பயப்பட்டீங்க? என்ன பண்ணுறது? போலாங்க. காலை எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும். 3ல் நிறுத்தினீங்கன்னா ஆஃப் ஆகாது. அதை மெயினில் பதிவு பண்ணுங்க. அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விட்டுருங்க. போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம். போதுங்களா? ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கலாம்க்கா. அக்கா செகண்ட் கீர் போடுறது அதெல்லாம் 2வது ஸ்பீட் பிரேக் வருது. வண்டி ஆஃப் பண்ணாமல் ஓட்டணும், கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். மனசில் அதுதான் தோணணும். இப்போ கிளியர் ஆகிட்டோம், இப்போ செகண்ட் கீர் போடலாமே. அக்கா அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதோட தீர்வு மட்டும்தான் அங்கே. அதை விட்டு சம்மந்தம்லாம் புதுசாக நீங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கிக்க கூடாது. பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா எந்த வண்டியை பார்த்தாலும் திருப்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அக்கா நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இப்படி பிரேக் பிடிச்சி இப்படி கிளச்சை பிடிச்சா வண்டி நிற்கிது, வேலை முடியுது. அக்கா நம்ம மெதுவாக தான் வரோம். நம்ம ஒன்றும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பிரேக் அடிக்கல. நம்ம ஒரு 100-120 கிலோமீட்டரில் வந்து பிரேக் அடிக்கல. நம்ம 20-30 தான் வரோம். நீங்கள் மெதுவாக தான் நான் சொல்கிறது புரிஞ்சுக்காம உங்களுக்கு தோணு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் அதாவது வண்டி வந்துருச்சு, நீங்கள் இப்படி திருப்பணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய நம்மள்ட்ட பிரேக் இருக்குது, கிளச் இருக்குது, நம்ம வண்டி நிறுத்தலாம், மறுபடியும் மூவ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரோம். ஆல்ரெடி ஒரு ஆள் நடந்து போகிற ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் பின்னால் வரவங்க நம்ம இடிக்க மாட்டாங்க. போகலாங்களா?
ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? ஓகே, கீழே யாரையும் பார்க்காதீங்க, கீழே யாரும் இல்லை. அது அவர் மங்கள போறாராமா, நான் போயிட்டு வர சொல்லிட்டேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டுருங்க, வந்துடுவார். ஸ்டார்ட் ஆகுது. போகுதுல்ல, இதை மெயினில் பதிவு பண்ணுங்க. இதை வந்து மெயினில் பதிவு பண்ணுங்கக்கா. நான் 2வது கீர் போட்டுருங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் அதில் எக்ஸெட் யூஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸட் யூஸ் பண்ணாமே கிளச்சிலே வண்டி போகுது இல்லைக்கா. நீங்கள் எக்ஸெட் யூஸ் பண்ணால் நீங்கள் எக்ஸெட் யூஸ் பண்ணி கீர் மாற்றியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இருக்கா? பிரேக் பிடிச்சிங்க, கிளச்சை பிடிக்கல. நீங்கள் கிளச்சை எவ்வளோ நேரம் கழிச்சு பிடிச்சிங்கக்கா? வண்டி 3 பாயிண்ட் நிறுத்துக்கு வண்டி போகும். போகுது இல்லைங்க, நம்ம ரோட்டில் போகலாங்க. அக்கா நம்ம செகண்ட் கீருக்கு இங்கே வேலை இல்லைக்கா. அக்கா செகண்ட் கீருக்கு இங்கே வேலை இல்லை. நீங்கள் 3வது கீர் போட ட்ரை பண்ணிக்கலாம், செகண்ட் கீர் போட ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. 3வது கீர் போட்டு அடி ஆல்ரெடி தப்பு இல்லை, போகலாம். இங்கேருந்து அவனை தாண்டி போயிடலாம். ஆல்ரெடி அப்படியே உள்ளே வந்துடலாம். வந்துச்சுங்களா? அழகாக தாண்டி அழகாக உள்ளே வந்துச்சுங்களா? போகலாம். நம்ம ரோட்டுக்கு போகலாங்க. அங்கே வளைவு வருது, நம்மளுக்கு திருப்பதி சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸிட்டில் கால் எடுத்துடலாம், கிளச்சை பிடிக்கலாம், பிரேக்கை பிடிக்கலாம். செகண்ட் கீர் வேணால் செகண்ட் கீர் போட்டுக்கலாம். ஸ்டடி பண்ணிட்டு கான்செப்ட் புரியுதுங்களா? அக்கா நான் சொல்கிறதையும் நீங்கள் பண்ணுறதையும் பதிவு பண்ணுங்கக்கா. போகலாங்க. யாரோ வரட்டுங்கக்கா. அக்கா திரும்ப 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 பின்னால் அவரை எதுக்கு இத்தனை தடவை பார்க்குறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு போகிறக்கு வழி இருக்குது, யாருமே உங்களை இடையூறு பண்ணலை. கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் பின்னால் வரவங்கள நீங்கள் அவங்கள பார்க்கணும், உங்களுக்கு இதே வேண்டியதே இல்லை. சரிங்களா? அவங்க உங்களுக்கு ஹார்ன் அடித்து ப்ரெஷர் பண்ணால் தான் நீங்கள் அவரை பார்க்கணும். பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க. நம்ம ரோட்டுக்கு வாங்க. செகண்ட் கியர் போட்டுக்கணும். நம்ம ரோட்டுக்கு வாங்க. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஓரமாக வந்தீங்கன்னா ஒரு ஓவர்டேக் பண்ணி போயிட்டு வரும்.
போயிட்டாருங்களா? அவ்வளோதான். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அவரை திரும்ப திரும்ப பார்த்து நீங்களும் பயந்து அவரையும் பயப்படுத்தாதீங்க. கணக்கு புரியுதுங்களா? நம்ம பயப்படுறோம், ஓகே. நம்மளை தாண்டி அவரையும் பயப்படணும். அவரையும் ஏன் நீங்கள் பயப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். நமக்கு இந்த சந்து பொந்து நிறையா ரோடு இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளேயே இவ்வளோ சிரமப்பட்டீங்கன்னா என்னால் அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போக முடியாது. எல்லா இதுக்கும் சுற்றணும். நீங்கள் இங்கேயே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பயந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கூப்பிட்டு போய் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே கிளியர் ஆனீங்கன்னா தான் நான் அங்கே கூப்பிட்டு போக முடியும். இப்போ எங்கடா பிரவீன் 15 நாள் இந்த ரோட்லேயே முடிச்சிட்டாருன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது பார்த்தேன் உங்கள் உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். சரி சரி. என்ன மிஸ்டேக் பண்ணோம்? அமராதிபுரத்துலேருந்து ஒரு ஜென்ஸ் வந்துட்டு ஆமாம் ஆமாம். அதில் வந்து பார்த்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம். அவர் ஆல்ரெடி வீட்டில் கார் வச்சுருக்காருங்களா? ஓட்ட தெரியுமா? ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்ட பயமாக இருக்கும். இன்றைக்கி இருந்து அவர் பூரா சிட்டிக்குள்ளே ஓட்டணும். அவர் இங்கேருந்து அதை தாண்டி வந்துடணும். மண்டிப்பு உள்ள வந்துடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கணும், ரெண்டாவது கிளச்சை யூஸ் பண்ணணும். மெது பிடிச்சி நிறுத்தக்கூடாதுக்கா, மெயில்டாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெதுவாக நிறுத்தணும். நிறுத்திங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கங்க. நான் பண்ண முடியுமா? இன்னும் ஃபுல்லாக லிஃப்ட் வாங்க அக்கா, ஃபுல்லாக லிஃப்ட் வாங்க, ஃபுல்லாக லிஃப்ட் வாங்க. லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். அண்ணா வாங்க அக்கா, ஃபுல்லாக லிஃப்ட் வாங்க அக்கா. இன்னும் லிஃப்ட் வாங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டீங்க தான் வண்டி போகும். இப்போ ரைட்டு மாற்றி ஃபுல்லாக ரைட் மாற்றி ஃபுல்லாக ரைட் மாற்றி ஃபுல்லாக மாற்றி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி நிறுத்தணும். மறுபடியும் மூவ் பண்ணும்போது இப்போ பாதி கிளச் எடுத்தீங்கன்னா வண்டி போகும். வண்டி நிறுத்துங்க. அங்கே வண்டி வருதுக்கா, நீங்கள் இங்கே யாரையோ தேடுறீங்க அக்கா. நம்மளுக்கு வந்து மெயின் அங்கேருந்து தான் வருவாங்க. இங்கே வரவங்க நமக்கு அழகாக தெரியுவாங்க. இங்கே வண்டி வருது வரலைங்க அழகாக தெரியும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்க. இங்கே வண்டி வரது நமக்கு தெரியாது. நம்ம அவங்கள தான் கவனிக்கணும். சரிங்களா? இவங்க வரவங்க ஒன்வே தவறான வழியில் வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? நம்ம அவங்கள பார்த்து தான் போகலாங்க. இல்லாட்டி இவங்க 3 பேரும் போய்கிட்டே இருங்க. போயிட்டாங்களா? அவரும் போயிட்டு இருங்க. மெதுவாக இன்னொரு வாட்டி முன்னால் விடுங்க. ஒரு வாட்டி முன்னால் விடுங்க. போகலாங்க. ஒரு வாட்டி முன்னால் விடுங்க. நம்ம ரோட்டில் திருப்போம். மெதுவாக நீங்கள் காலை எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும். இப்போ கீழே யாரையுமே தேடாதீங்க. சரி, கீழே தப்பு நடந்துச்சு. இப்படி கீழே பார்த்தா அது சரியாயிருமா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. அந்த கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. 3வது பாயிண்டில் கொண்டாந்து நிறுத்துங்க. வண்டி உங்களை அழகாக கூப்பிட்டு போயிடும். நிறுத்துங்க. நம்ம ரோடுக்கு திருப்புங்க. வண்டி திருப்புங்க. நம்ம ரோடுக்கு திருப்புங்க. ஸ்டடி பண்ணிக்கங்க. அவ்வளோதான். பட் இந்த ஒரு செகண்ட் நீங்கள் திருப்புறக்குள்ளே உங்களுக்குள்ளே அவ்வளோ பயம் வரக்கூடாது. நம்ம ரோட்லேயே போகலாம் அக்கா. அந்த காரை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம ரோட்லேயே போகலாம். வண்டி போயிடுச்சிங்களா? 2வது கீர் போடுவோம் அக்கா. நமக்கு பின்னால் கரெக்டான ரோட்டில் வரவங்க சிரமப்பட்டுருவாங்க. ஏதோ கதை சொல்லுவாங்க இல்லைங்க. ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அந்த தண்டவாளத்தில் வந்து 10 குழந்தை விளையாண்டுருக்குறாங்க. இன்னொரு தண்டவாளத்தில் ஒரே ஒரு குழந்தை சம்மந்தமெல்லாம் விளையாண்டுருக்கு. நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்கன்னு கேட்டால் இந்த 10 குழந்தைய தான் காப்பாற்ற வைப்பாங்க. ஆனால் கரெக்டாக விளையாண்டுருக்க குழந்தையை காப்பாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இங்கே தவறான வழியில் வரவங்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு கரெக்டாக நமக்கு பின்னால் வரவங்கள நம்ம சிரமப்படுத்திடக்கூடாது. இல்லை, அவரை பார்க்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு அவ்வளோதான் காமன் சென்ஸ். அவருக்கு நம்ம எல்போர்டு வண்டி ஓட்டி பழகிறோம் அப்படிங்கிறது யோசிக்கல. பட் அவருக்கு ஒரு செகண்ட் நம்ம வழி விட்டுருவோம். அதுக்குள்ளே நீங்கள் அவரை பார்த்து பயப்படாதீங்க. ஆர்ன் அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் அக்கா. நீங்கள் கீர் மாற்றணும், வண்டி போகணும், வேணாம். நம்ம ரிலாக்ஸ். திரும்ப நான் உங்கள்ட்ட இத்தனை நாளாக சொல்கிற ஒரே விஷயம் தான். ரிலாக்ஸ் பொறுமை. நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட். இப்போ 30 கீர் போட்டு இங்கே நின்றுருவோம். பஸ்ஸுக்கு 1/2 மணி நேரம் உட்காருவோம். ஏன் அவ்வளோ? அதுதான் நானும் கேட்குறேன்.
நீங்கள் உங்கள் டூ வீலர்லேயே வந்துட வேண்டியதானே? இல்லை அவரு என்னோட தான் அவர் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் நிறுத்திட்டான். போலாங்க. நீங்கள் அந்த வேனை தாண்டி நிறுத்துங்க, இல்லை அந்த பொண்ணு நிற்கிற இடத்துல போய் நிறுத்துங்க. எனக்கு அதை பற்றி இஷ்யூ இல்லை. ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. அவ்வளோதான். இந்த நிதானம் தான் எனக்கு உங்கள்கிட்ட வேணுங்கிற. ரிலாக்ஸாக இருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இருப்பேன். ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. கீழே இறங்கும்போது மட்டும் ஏதோ ஒரு கீரை மட்டும் போட்டு விட்டுருங்க.